எங்க அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. அது தவறு. தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்கள், சாதாரண எச்சீர்கள், அதான் திராவிடம். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை நீங்க இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா? இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது, தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீங்களா, இருக்கிறீங்களா? அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல? திராவிட மொழிகள்னு நீங்க திராவிடர்னு சொல்றது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம், திராவிடருங்கிறீங்க. தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்னு முழுங்கி துப்பிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம். அதை நீங்க மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன். முதல் மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன், மூத்த மாந்தன் தமிழன் தானே. அதை நீங்க சொல்ல, நான் சொல்ல. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஊரா சொல்லிட்டு வர்றாரு. அதை ஏற்கிறீங்களா, எதுக்கிறீங்களா? அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம்? முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, தமிழ் சொல்ல. தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ்காரனா இருக்கும்? சரி, இப்ப எங்க இருக்கு தமிழ்? தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா, அழிச்சிருக்கா? இதை வந்து எங்க அண்ணன், நாங்க எங்க அண்ணன் கூட இருக்கும்போது இந்த கருத்தை பேசினாரா? இன்னைக்கு அவர் பேச வேண்டிய சூழல் வருது, பேசுறாரு. அதனால நாங்க அதை பேசாம கடந்து போறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் இதை பேசலையே. திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு? சும்மா அது ஒரு கற்பிதம். திராவிட தேசம்ங்கிறது எங்க இருக்கு? இல்லாத திராவிடம் வந்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசுனது இருக்கு. அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எங்க அண்ணனுடைய கருத்து. அவர் கருத்தை நாங்க எப்பவும் மதிக்கிறோம். அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் தான் முடிவெடுக்கணும். அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா நான் ஏற்கல. போட்டிட்டா நான் வேட்பாளர் நிறுத்தானுங்கய்யா, போட்டிடுறேன். இது என்ன கேள்வி? நான் என்ன சொல்லி ஐயா, நான் போட்டிடுறேன். இதுவரை எந்த தேர்தலையும் நான் தவிர்க்கல. இடைத்தேர்தலையோ அல்லது எந்த தேர்தலையும் தவிர்க்கல. நாங்க போட்டிடுறோம். சின்ன எனக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுப்பாங்க. கொடுத்தானே தீரணும். எப்படி தேர்தலுக்கு எனக்கு ஒரு சின்னம் தரணும், அதை நான் கேட்கிற சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். சோரம் போக வச்சது யாரு? சோரம் போயிட்டாங்க. எங்க அண்ணன் சொல்றது சரி, சோரம் போயிட்டாங்கன்னு. அது ரொம்ப இதா இருக்கு. அவங்க இதாகி தடுமாறிட்டாங்க. நல்ல தத்துவம் தான், அது இதாயிருச்சு. அதுவாது தத்துவம் நல்லா இருக்கு. திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம்? திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் சொல்லு. திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்கா? கம்யூனிசமாவது ஒரு கோட்பாடு இருக்கு. அது உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. ஒரு பாட்டாளி வர்க்க சுதந்திரம், விடுதலை, உரிமைனாது இதில் ஏதாவது இருக்கா சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? அது பாட்டாளி வர்க்க சுரண்டலுக்கு எதிரானது. இது பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டுவது. எது? இந்த திராவிடம். கம்யூனிச கம்யூனிசத்தை சித்தாந்தத்தை வச்சிருந்த தலைவர்களை தடுமாற வச்சு, அவர்களை தன்னோட வச்சு அவங்களை நீர்க்கடிக்கச்சது எது? நீங்க தான். 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்தது. சிவானந்தம், ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தது. இந்த நாட்டில் சிங்காரவேலர்னு ஒரு தலைமை இருந்து கொண்டு வந்த தத்துவத்தை 12 சீட்டு யாரு? ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருக்கும்போது 12 சீட்டு வாங்கி நின்றவங்கள இவங்க 6 சீட்டுக்கு குறுக்குனது யாரு? சரி, கம்யூனிஸ்ட தத்துவம் சரிங்க. அந்த தத்துவத்தை தூக்கிட்டு வந்த தலைவர்கள் சரியில்லைங்க, சரி விட்டு. திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன? அந்த தத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு சரியான தலைவர்கள் வந்துட்டாருன்னு யார்? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி எல்லாம் அண்ணன் சொல்றாரு. அதெல்லாம் ஏற்க தெரியல. என்ன தத்துவம்னே தெரியல. சரி, உங்க தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல, உங்க திராவிட தத்துவம் உயிர்ப்பட இருக்குல்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா? உங்க தத்துவத்தை பேசும்போது, உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதாமகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா? உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா,
உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போட்டுக்கிறானா, நீங்க கொடுக்குற அற்ப சலுகையில் 1000, 500, 2000, 3000 இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா? ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவம் நேர்மையா சரியா உயிர் போட இருந்தா ஏன் வருது? தத்துவத்தை தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது. ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான். எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான், நான் பேசுறேன், அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும். ஆனால் கட்சிக்காரன் இருந்தாலும் காசு கொடுக்காம கூட்டி வரும். யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். செத்து போச்சு, செத்து போச்சு. தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல, எழுச்சி வரும்போதே நீ தடுமாறிட்ட. அது கண்ணு முடிச்சோடனே நீ கலங்கிட்ட. நீ இன்னொரு 2-3 ஆண்டு கழிச்சு பா, ஏதாவது பேசுறதுக்கு இருக்கலான்னு பார்ப்போம். தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா? சொல்லுங்க, சித்தாந்தமா? அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன? அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க. எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய எடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க. ஆனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல, நாள் கணக்கா பேசுறதுக்கு கோட்பாடு இருக்கு. அப்புறம் தத்துவம் தடுமாறிடுச்சுங்க. தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான். ஆனா ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான். எங்க அப்பன் நல்ல கண்ணு. அவன் இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே ஆகச்சிறந்த தலைவன் ஒருத்தன், கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான். தலைவர்களை நீர்க்கடிச்சு அவங்கள உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்க தான். 2 சீட்டு 3 சீட்டுக்கு நிக்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மழுங்கடிச்சு இன்னைக்கு நீங்களே அவங்கள பேசுறீங்க. அதுக்கு மேல நாங்க இடைத்தேர்தல்ல அந்த கூட்டணி ஆதரிப்போம்னு சொல்றது செய்ய என்ன பண்றது? அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல? ஒரு கேள்வி தானே தம்பி. உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்போ மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே சாணி கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களை எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதுனீங்க. நீங்க என் மொழியவே இழிவாயே அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மலம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? ஆமா, நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டில் மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும்.
சமூக நீதி, சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பெரியாரா? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஐயா? அதை விடுங்க, சொல்றேன், 2 நாள்ல சொல்றேன்.